வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது முதலீடுகளை பெறுவதற்காக பல நிறுவனங்களை சந்தித்து வருகிறார். ஆனால் தற்பொழுது நேற்று இரவு ஏற்பட்ட மிக மோசமான நிலைமையால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். அதாவது அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் நேற்று மயங்கி விழுந்துள்ளார். வயது மூப்பின் காரணமாக அவருக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த உள்ள கிளைமேட் அவருக்கு சரியில்லாத காரணத்தினால் நேற்று அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது தனது மனைவியை அழைத்து செல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அமெரிக்காவிற்கும் 17 நாட்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அமெரிக்காவில் காலநிலை என்பது தமிழகத்தை விட மிக மாற்றத்தை காணக்கூடிய வகையில்தான் காலநிலை குளிராக இருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அவருக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையும் தற்பொழுது அதுதான். இந்த சூழ்நிலையில்தான் முதலீடுகளை பெறுவதற்காக நிறுவனங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையும் கடந்த 2 நாட்களாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலைமையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயணத்தை உடனடியாக ரத்து செய்துவிட்டு தமிழகத்திற்கு வருகை தர உள்ளாரா அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுமையாக இருந்து முதலீடுகளை பெற்றுக்கொண்டு தான் தமிழகம் வருவாரா? ஏனென்றால் இதுவரைக்கும் 1800 கோடி முதலீடுகளை தான் பெற்றுள்ளார். அதிலும் 908 கோடி ரூபாய் முதலீடுகள் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீதம் உள்ள அனைத்துமே பெயரளவில் தான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவிக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையின் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார். தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அவருக்கு சாதகமாக இருக்குமா, தமிழக மக்களுக்கு சாதகமாக இருக்குமா என்ற ஒரு விமர்சனமும் எழுப்பப்படுகிறது. வயது மூப்பின் காரணமாக எதற்காக மனைவியை உடன் அழைத்து செல்ல வேண்டும், அரசு நிதியில் எதற்காக குடும்ப சுற்றுலா நடத்த வேண்டும் என்ற கேள்வியும் மறுபக்கம் விவாதங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அவரது உடல்நிலை நலம் பெற்று மீண்டும் தமிழகம் திரும்பி வர பிரார்த்தனை செய்து கொள்வோம்.